சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு நான் என்று வாழும் இந்த நாட்களிலே நம் சமூகம் நம் குடும்பம் என்கின்ற ஒரு சூழலிலே மனதிலே எழுந்து இங்கே வந்திருக்கும் கூடியிருக்கும் ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களும் மேலும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்க காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். துவக்க உரை என்பது எப்படி ஆரம்பிக்கிறோமோ அப்படிதான் இந்த நிகழ்ச்சி முழுக்க இருக்க போகிறது. ஏதோ தெரியவில்லை, வழக்கறிஞரும் நண்பருமான திரு நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் என்னை துவக்கோரி ஆரம்பி கூறிவிட்டார். அன்புக்கு கட்டளைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை. நம்ம சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு வாழ்ந்தாதான், சமூகமா வாழ்ந்தாதான் நாம் மற்ற மிருகங்களுக்கு ஒரு வித்தியாசமான மனிதர்களாக இருக்க முடியும். இந்த மிருகங்கள் கூட சிலது சமூகங்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்க மனிதர்கள் தனிமையா நான் என்று வாழும் சூழல் உருவாக்கி வருகிறது. மிகவும் ஆபத்தானது. நாம் சமூகமாக வாழ வேண்டும். அதற்காக தான் இங்கே பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் அனைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் ஏற்படுத்தியதான் 10 ரூபாய் இயக்கம். ஒரு குடையின் கீழ் அனைத்து அமைப்புகளும் நீங்க என்ன செய்றீங்களோ அங்கே அப்படியே அந்த அமைப்பு செய்யலாம். ஆனா 10 ரூபாய் இயக்கத்தின் மூலமாக நமக்கு ஒரு பாருங்க. தலைவர் தான் கையில் எடுத்துருக்காரு. சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். திருநெல்வேலியில அறப்போ இயக்கம் ஒரு இயக்கம் சமூக ஆர்வலர்களுக்காக அங்கே கனிம வளை கொண்டை அப்படி கருத்தரங்குகள் நடத்தினார்கள். அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் சுரேஷ் அவர்களை சேனத்துக்கு அடிச்சு மண்டையை உடைச்சாங்க. பாதுகாப்பற்ற ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது இங்கே. அதற்கு நாம் பாதுகாப்பு தேவை. அப்போ ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஏனால் மக்கள் கைகோர்த்து ஒருங்கிணைந்தால்தான் அந்த சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த முடியும். அவருடைய அராஜகத்திலே இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதற்காக தான் 10 ரூபாய் இயக்கம். மிகவும் அருமையான பெயர். RTA, ரைட் டு இன்ஃபர்மேஷன். இது உலக அளவில் ஏற்படுத்த ஒரு தத்துவம். அதாவது டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. அரசியலிலே, அரசு நடவடிக்கையிலே வெளிப்படைத்தன்மை வேணும் என்பதற்காக எல்லா விதமான அரசு செயல்பாட்டையும் நீங்கள் தெரிந்து கொள்ள, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஜனநாயக முறைப்படி டிரான்ஸ்பரன்சி வேணும் என்பதற்காக இந்த 10 ரூபாய் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று ஏற்பட்டதுதான் RTA ஆக்ட். உங்களுக்கு 30 நாள் பதில் கொடுக்கும். அதற்காக ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர், பொது தகவல் அதிகாரி அங்கே அமர்த்தப்பட்டு அதற்கென்று நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்களுக்கும் இருக்கும் தஸ்தாவேஜுகளில் இருந்து பதில் அளிக்க வேண்டியது அவருடைய கடமை. அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் மேல்முறையீடு, முதல் மேல்முறையீடு. அதிலேயும் கிடைக்கவில்லை என்றால் 2ஆம் முறையீடு. அங்கேயும் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் வரை கட்டணம் விதிக்கலாம் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு தந்திரமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை தான் நாம் பார்க்கின்றோம். நீங்க 10 ரூபாய் போட்டுட்டு நீங்க பதில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வெளிப்படைத்தன்மை ஏற்பட்டு அதனால் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக நீங்க கேட்கிற கேள்வி இஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல்கள் நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. சமீபத்தில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கேட்டேன். எங்க கட்சியில, அதாவது நான் கேட்கல, என் நண்பரை விட்டு கேட்க விட்டேன். என் கட்சியில யார் தலைவர் பொருளாளர் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில யார் தலைவர் பொருளாளர் செயலாளர், திமுக கட்சியில யார் தலைவர் பொருளாளர் செயலாளர். இந்த தகவல் எல்லாம் தனிப்பட்ட கருத்துக்கள், தகவல்கள், இது கொடுக்க முடியாது என்று சொல்லி, இது என்ன தனிப்பட்ட தகவல்களா? எப்படி அதிகாரிகள் அயோக்கியத்தனமாக இதையெல்லாம் வெளிப்படுத்த விரும்பாமல் செயல்படுகிறார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போக செய்யும் அளவிற்கு பர்சனல் ஆக்ட் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்குது நமது அரசாங்கம். இதையெல்லாம் பாராளுமன்றத்தில் நடக்க வரப்போகின்ற பில்லு, இதையெல்லாம் எதிர்க்கணும். இதற்கு எதிர்க்கணும் என்றால் இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு எல்லோரும் கலந்து ஒரு மாநாடு, இது போன்ற மாநாடுகள் செய்யும் போது நாம் புரிந்துணர்ந்து இதுக்கெல்லாம் ஒன்று கூடி இதற்கான சட்டத்தை எதிர்க்க வேண்டிய
ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ அரசுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுத்து தீர்த்து போக செய்ய விடாமல் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு. இது எல்லாம் நாம் செய்யணும். அதற்கு தான் ஒரு துணை, அதற்கு தான் ஒரு அமைப்பு, அதுதான் 10 ரூபாய் இயக்கம். இதன் மூலமாக நம்ம அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க எங்க மக்கள் பொதுநல சமூக ஆர்வலர்கள் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வந்து கொண்டிருக்கின்ற பாஸ்கரும் நமது நண்பர் விஸ்வராஜ் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். சாத்தான்குளத்தில் வருடம் கடந்தும் இன்று வரை தீர்வு காணப்படவில்லை. அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இதுவரை நிவாரணம் கிடைக்கவில்லை. இதற்காகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினார் நண்பர் விஸ்வராஜ் அவர்கள் சென்னையிலே. நானும் கலந்து கொண்ட வாய்ப்பு. இப்படி சமூக ஆர்வலர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள், ஜவஹர் அலி அவர் மரணித்த போதும், அவரை கொலை செய்த போதும் அதற்காகவும் குரல் கொடுத்து அதற்காகவும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது 10 ரூபாய். இப்படி மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அரசுக்கும் அரசு சார்ந்த துறைகளுக்கும் அழுத்தத்தை கொடுத்து நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டதான் இந்த பாதுகாப்பு இயக்கம் தான் 10 ரூபாய் இயக்கம். அதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் மக்களை ஒன்று கூட செய்வதுதான் இதனுடைய நோக்கமாக இன்று பெரும் நோக்கத்துடன் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி இப்போ அம்மையார் அவர்களுக்கு கேட்டாங்க, வழக்கறிஞர்கள் இல்லாமல் நாங்கள் வாதிடலாமா? இது ஏற்கனவே நான் ராணிப்பேட்டையிலையும் மாநாட்டிலையும் சொல்லியிருக்கேன். அங்கே வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், வராதவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக சில சொல்கிறேன். நிச்சயம் நாம் நம் வழக்கை நாமே நடத்தலாம். வழக்கறிஞர் தேவை இல்லை. வழக்கறிஞர் எப்ப தேவைன்னா அந்த கற்றறிஞர் சபையில் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் துணுக்கங்களை மிகவும் தேவைப்படும் சூழல் இருக்கும் போது மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி அது வழிமுறைகளை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோட் சிபிசின்னு சொல்லுவாங்க, அது வழிமுறை. அதே மாதிரி கிரிமினல், அதாவது குற்றவியல் வழக்குகளுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம், இதை தெரிந்து கொண்டால் போதும். நீங்களே உங்க வழக்கை நடத்தலாம். யாரும் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நிறைய 17 லட்சம் வழக்கறிஞர்கள் இருக்காங்க இந்தியாவில். நிறைய பேர் தன்னுடைய சம்பாதியம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது அதற்கு கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படல சட்டத்தால். அப்படி இருக்கும்போது எவ்வளவு யாருமா கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் டெல்லியில கபில் சிபல், அபிஷேக் சிங்வி, முகில் ரோத்தோகி இவங்களுடைய ஒரு வழக்குக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கும். குறைந்தது 50 லட்சம், குறைந்தது. அது எப்போ ஒரு இயரிங் ஒரு முறை தான் வருவாங்க, ஒரு முறை தான் பேசுவாங்க. அதுக்கு 50 லட்சம் ரூபாய். சாதிக்க முடியுமா? மக்களால் எட்ட முடியுமா? எட்ட முடியும். அப்படி வழக்கறிஞர்களை வைப்பதற்கும் சாதாரண இப்ப என்னை போன்றவர்கள் சாதாரண வழக்கறிஞர்கள், நான் பார்ட்டிங் பர்சனா தான் நாங்க அப்பியர் ஆகல. ஆனா என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல அவர்களும் ஒரு நீதிபதிக்கு சமானமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அவர்கள் பேசினாக்க நிறைய நேரம் கேட்பாங்க. நான் பேச 2 நிமிஷம் தான் கேட்பேன், அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. காரணம் பல்வேறு சூழல்கள். உச்ச நீதிமன்றம் 17 நீதிமன்றங்கள் தான் இருக்கு. 17 நீதிமன்றங்கள் 140 கோடி மக்களுக்கு போதுமா என்றால் சத்தியமா போதும். ஏன்னா குறைந்தபட்சம் 40 கோடி மக்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை நாடக்கூடிய சூழல் இருக்கிறது. மேல்முறை சட்டத்தின் முறை பிரகாரம் நீதிமன்றங்கள் தவறு எடுக்கும் போது அந்த சட்டத்தை எதிர்கொண்டு தனக்கான நிவாரணத்தை தேடிக்கொள்ள வேண்டிய மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி செல்வாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் 17 நீதிமன்றங்கள் இருக்கிறதுனால எடுத்த உடனே will not interfere, இதிலே நாங்கள் தலையிட முடியாது, ஒன்று தூக்கி போடுவாங்க, இல்ல டிஸ்மிஸ், இல்ல டிஸ்போஸ், அன்னைக்கு போடுவாங்க. 95% வழக்குகள் உடனடியாகவே முடித்து வைத்து விடுவார்கள். அதற்காக தான் அந்த 5% வழக்குகள் நிக்கணும்ன்றதுக்காக பெரிய பெரும் வழக்குகள் 50 லட்சம் 60 லட்சம் சொல்லிட்டு கொடுத்துட்டு. இது யாரு கொடுக்க முடியும் பாத்தீங்கன்னா, பெரிய அரசியல் கட்சிகள், பெரும் பணக்கார முதலாளிகள், அரசாங்கம். நம்ம வரி பணத்தை அவர்களுக்கு வழக்கறிஞர்களை வைத்து வழக்குகளை நடத்தி கொண்டிருப்பார்கள். அண்ணா நகர் ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டு சிபிஐ என்கொயரி கொடுக்கலாம்னு சொல்லுது. தமிழக அரசு அதெல்லாம் தேவையில்லைன்னு போய் மேல முறையீடு செய்யறாங்க. அப்ப அதுக்கு செலவு எவ்வளோ? 1 கோடி ரூபாய் செலவு.
ஆனா ஜனநாயக முறைப்படி எப்படி இருக்கணும்? சிபிஐ ஆனால் என்ன, நம்ம காவல்துறை என்ன, சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் சிபிஐ விசாரித்தாலும் அதுதான், காவல்துறை விசாரித்தாலும் அதுதான். ஆனா நம்ம காவல்துறை காவலாளித்துறையாக மாறிவிட்டதனால் அவர்கள் அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிவதனால் அவர்கள் சரியாக செய்வதில்லை. அப்படி செய்யாத போது நாம் மேற்முறையில் செய்த சிபிஐ வேணும்ன்றோம். ஆனா சிபிஐயும் என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. இதுவா ஜனநாயகம்? இதற்கு மக்களுடைய அறியாமையை தான் உபயோகப்படுத்துகிறார். ஒரு பதவிக்கு வந்துவிட்டால் அந்த பதவி சுகத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நேற்று கூட நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் எளிமையாக வாழ வேண்டும், நீங்கள் பொது வாகனங்களை பயன்படுத்துங்கள் எல்லாருக்கும் அறிவுரை சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவரு பின்னாடி பாத்தீங்கன்னா 25 கார் போகும். அப்ப எவ்வளவு பெட்ரோல் வீணடிக்கப்படுகிறது, எவ்வளவு பொருளாதாரம் நசுங்குகிறது, இது எல்லாம் அவரே உணர வேண்டும். நாம் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கின்றோம், பொதுமக்களுக்காக வந்திருக்கின்றோம். நம்முடைய தேவைகளை நாம குறைத்து மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கம் வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது எந்த தலைவராக இருந்தாலும் சரி, இந்த எண்ணத்துடன் தலைவர்கள் வர வேண்டும். இதை நம்ம பார்த்தோம்னா தலைவர்கள், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம், எல்லாம் பெரும் பெரும் முதலாளிகளாக இருந்தவர், பெரும் பணக்காரர்களாக இருந்த தலைவர்கள் வல்லபாய் பட்டேல் ஆகட்டும், அல்லது காந்தி ஆகட்டும், அசோக் மேத்தா ஆகட்டும், ஜெயபிரகாஷ் நாராயண் ஆகட்டும், தன்னை இழந்தார்கள். இந்த மக்களுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து நமது நாட்டு மக்கள் அவர்களே ஆண்டு சுகம் பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா இன்னைக்கு மீண்டும் நாம பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. அந்த சூழல் மாறி அரசியல் கடமையெல்லாம் மாறி சுயநலமா என்னைக்குமே அதுதான் ராஜாங்க பதவி, என்னைக்குமே நான் தான் அதுல இருப்பேன். ஏன் அமெரிக்கா போல 2 முறை இருந்தா போதாதா? உங்களால 10 ஆண்டுல உங்களுடைய கொள்கையினுடைய திட்டங்களை நிறைவேற்றாத போது நீங்கள் செய்யலாம், இவர்கள் செய்யலாம், அவர்களும் செய்யலாம். எல்லாரும் அவர்களுக்கான ஒரு திட்ட வடிவு இருக்கும். வாய்ப்பு கொடுக்கும் போது வரும் இளைஞர்கள் அவர்களுடைய அனுபவங்களை மக்களுக்கு நல்லது செய்வதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆனா அவ்வாறு செய்யாத போதுனால்தான் இன்னைக்கு நமக்கு ஒரு கேடு கேட்டு அரசியல் வருத்தக்கூடிய விஷயம் தான். ஏன்னா வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எல்லாரும் நம்ம சாதாரண ஏதோ பயமுறுத்துற ஒரு சூழலாம் உருவாக்குறாங்க. எந்த பயமும் தேவையில்லை. இது ஜனநாயக முறைப்படி அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் வரையறை செய்யணும். அங்கே வாக்காளர்கள் யார் இருக்காங்க இல்லைன்றத வரையறை செய்யலாம். ஆனா தேர்தல் ஆணையம் தனக்கான நிர்வாகமே இல்லை, வெறும் தலைமை மட்டும்தான் இருக்கிறது. கீழே உள்ளாட்சி துறைகளை தான் நிர்வாகிகளாக வைத்துக் கொண்டு அந்த உள்ளாட்சி துறையை வைத்துதான் எல்லாத்தையுமே தேர்தலையே நடத்தி கொண்டிருக்கிறது. அதுலயும் நிறைய முறைகேடுகளை நம்ம பார்த்துக்கிட்டு. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா நாங்க ஒரு வழக்கு போட்டோம் 2016 ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் தேவைன்னு சொல்றோம். எதுவாக இருந்தாலும் ஆதார் கார்டு அப்படின்னு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தினோம். 16,000 கோடி ரூபாய் 60,000 கோடி ரூபாய் செலவு செய்து ஆதார் திட்டத்தை கொண்டு வந்து ஆதாரை எல்லாரும் வாங்க வேண்டும் என்று நிர்பந்தித்து எல்லாருடைய ஐடேட்டாவும் பிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க. அன்னைக்கே ஒரு ரிட்டையர்டு வழக்கறிஞர் இதற்காக வழக்கு கொடுத்து இது தனி மனிதனுடைய உரிமையை நாளைக்கு இந்த நிறுவனம் சைனாவுக்கும் எங்க விட்டுட்டாக்கா அங்க இருந்து ஒரு வைரஸை பரப்பினா போதும் நமக்கு எல்லாருக்கும் பாதிக்க ஏற்படுத்த முடியும் அப்படின்னு வாதிட்டாரு. ஆனா இல்லை, இது தேவையான திட்டம், சில கட்டளைகளை மட்டும் ஆக்குவோம் சொல்லி பேங்குக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பிரைவேட் நிறுவனங்களுக்கு ஆதார் கார்டை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அரசாங்கம் கொடுக்கின்ற சலுகைகளுக்கு எல்லாம் தேவை என்று ஒரு சட்டத்தை மாற்றி வைத்து ஆதார் ஆக்டை கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க ஓட்ட வழக்கு 2016 ஆதார் கார்டையும் ஓட்டு கார்டையும் ஓட்டர் கார்டையும் ஆதார் கார்டையும் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் எல்லாம் வாக்குகளை செலுத்தி கொள்ளலாம். எப்போ தேர்தல் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது சட்டம் இருக்கு. ஆனா பூத் ஏஜென்டா உள்ள உட்கார்றாங்க, உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க, அங்க இருந்து காண்பிக்கிறாங்க, நம்ம தலைவர் ஓட்டு போடுறேன், மச்சியன் பண்றேன், இதெல்லாம் முறைகள்.
அதுக்கு இல்லாத செலவினம் எவ்வளவு? ஒவ்வொரு கட்சியும் 15,000 20,000 அந்த வட்ட சேனல்ல கொடுத்து நீங்க அங்க இருக்கிற அந்த பூத்து ஒரு 2 பூத்து 3 பூத்து நீங்க பார்த்து அவருக்கு கொஞ்சம் பிரியாணி சாப்பாடு எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் சட்ட முறைகேடு. இது எல்லாம் தேவையில்லாம நிவாரணத்தை நீக்கி விடலாம். 2 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சடனா 20% 25% தான் இருக்கும் காலையில வரைக்கும். மதிய மேல பாத்தீங்கன்னா கவகமான ஓட்டு ஏறி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா 65% 70% ஓட்டுகள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. மதிய மேல அவங்க கூட்டமும் இருக்கிறது இல்லை. அப்ப எப்படி ஓட்டுகள் வந்தது? நிறைய முறைகேடுகள். இதையெல்லாம் களைய வேண்டியது தேர்தல் ஆணையம். நிறைய கடிதங்கள் எழுதிட்டேன், நிறைய சொல்லிட்டேன், ஒன்றும் நடக்காது. உதாரணத்துக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் எங்க கட்சி வேட்பாளர் நிறுத்தினோம். அவர் என்ன பண்றாருன்னா அவர் வேட்புமனுல அபிடேவிட், அதாவது உறுதிமொழி பத்திரம் என்பது நாம கொடுக்கறதா உறுதிமொழி பத்திரம். அதுல சரி பார்க்கறதுக்கு தேர்தல் அதிகாரிகள் எந்த அதிகாரிகள் இல்லை. நீ கொடுத்துதான் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்ட பிறகு அதுல என்ன இருந்தால் தேர்தல் வழக்கு போடுறது இன்னொரு வெற்றி பெற்ற வேட்பாளரோ தோல்வி வேட்பாளரோ அவங்களுடைய வேலை. ஆனா இந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்றாரு? நீ ஏன் போட்டுக்கிற, இது தப்புன்னு சொல்றாரு. ஏன் நிராகரிக்கிறார்னா அவர் சின்னத்தை பானை சொல்றாங்க. விழுப்புரம் தொகுதியில ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாடிதான் லோக்சபா தேர்தல் நடந்தது. அதுல ரவிக்குமார் அவர்கள் பாடசின்னத்தில் வெற்றி பெற்றார். அந்த சின்னத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதை கொடுத்துட்டாக்கா அதால ஆளுங்கட்சி ஜெயிப்பது கேள்விக்குறியாகிவிடும் அவர்களுக்கு. அதனால அதை நிராகரிக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி தவறு சொன்ன பார்க்க 15 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை ஏற்றுக்கிறாங்க. இதற்காக வழக்கு தொடுக்கிறோம். வழக்கு தொடுக்கும் போது சென்னை உயர் நீதிமன்றத்துல அது புகாரை இல்லை டிஸ்மிஸ். இதை உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டு போறோம். ஒரேசி கணிப்பு சொல்லாம இருந்தான். நான் ஆர்கியூ பண்றேன். ஒரு 2 நிமிஷம் கேட்டுக்கிட்டு நல்லா பிரசண்டா சொன்னீங்க, நன்றி. இவ்வளவுதான் நீதிபதி சொல்றவா. இதுல முறைகேடு இருக்கிறது. தேர்தல்கள் சட்டத்தின் பிரகாரம் நடக்கும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான் அது தேர்தல்கள் நடக்கின்ற ஒரு வழிமுறை. ஏன்னா ஜனநாயகத்தை ஒரு தேர்தல் முறையா நடத்துறோம்னா ஆர்டிகல், அதாவது அரசியல் சாசனம் 324 படி தேர்தல் ஆணையத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கு. ஆனாதான் தேர்தல் ஆணையம் அன்னைக்கு அதிகாரிகளோ டிஜிபியோ யாரா இருந்தாலும் அவங்க கண்ட்ரோல். அவங்க நினைச்சா யாரும் மாத்தலாம். சீஃப் செக்ரட்டரி தலை போட்டுட்டு வேற ஆள் கொண்டு சீஃப் செக்ரட்டரி அமர்த்தலாம். அந்த அதிகாரிகளை குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம். இப்படி பல்வேறு வழக்குகள் நடத்தக்கூடிய முழு அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறார்கள் அன்றைக்கு அரசியல் சாசனத்துல. ஏன்னா தேர்தல்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில இருக்குது. ஆனா தேர்தல் ஆணையம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உள்ளாட்சித்துறையை நம்பிட்டு இருக்கு. உள்ளாட்சித்துறை எப்படி நடத்ததோ அப்படின்னா வேற வழியே இல்லை. அங்கே பாத்தீங்கன்னா அப்சர்வர் ஒரு வெளிமாநிலத்தில் ஒருவர், அவர் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா கஸ்டஸ் நல்லா தூக்கிட்டு அவருக்கு ஒரு காரு ஒரு செக்ரட்டரி ஒரு 2 பியூன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இளநீர் வாங்கிட்டு சொல்லி ஜூஸ் வாங்கிட்டு சொல்லி நம்ம காசு எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அடிச்சுட்டு போய்கிட்டு அவர்கிட்ட நீங்க என்ன முறையிட்டாலும் நடக்கல. யாரோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் நடந்தாங்க. அதெல்லாம் இந்திரா காந்திக்கு வழக்கு, ராஜ்நாராயண வாஸ் இந்திரா காந்தி வழக்கு அலகாபாத் நீதிமன்றம் நிராகரிச்சுட்டு இதுல நீ புதுசாலாம் சேர்க்க முடியாது நிராகரிக்கும் போது அவர் உச்ச நீதிமன்றம் ராஜ்நாராயண உச்ச நீதிமன்றத்தை அணுகும் போது அன்னைக்கு இருந்த நீதிபதி இதுல இல்லை நீங்க மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணி திருப்பி அலகாபாத்தை உத்தரவிடும் போது அன்னைக்கு இருந்த நீதிபதி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்லி நீ பிரைம் மினிஸ்டரே ஆனாலும் சரி, நீ பிரதம மந்திரியே இருந்தாலும் இரு, சட்டத்தின் பிரகாரம் தவறு அப்படின்னு சொல்லி உத்தரவிடுகிறார். அப்போதான் நமது அதிகார வர்க்கம் அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் கோவிட் எழுந்து எமர்ஜென்சி கொண்டு வந்து எல்லாரையும் அனைத்து முறைகள் கொண்டு வர்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கூட அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வேற கட்சிகளோ வேற அமைப்புகளோ உருவாக கூடாது என்று பார்த்துக் கொள்ளும் நிலையில இருக்கிறோம். நான் எதை சொல்ல விரும்பல. அதற்காகத்தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் முதல் சிபிஐ வழக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு எனக்கு உதவி செய்த சதீஷ் இருக்கார். கரூர்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் உதவி செய்தார். என்ன நடந்தது அந்த அடிப்படையில சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடர்ந்தோம். சிபிஐ என்கொயரி இல்லை. சிபிஐக்கு அப்பா நீதிபதி கேட்கிற ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி அம்மையார் அவர்களை தனி நீதிபதி விசாரணைக்கு அமைந்திருக்க என்கிறார்கள். அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு மாதம் முன்புதான் ஒரு குண்டா சாக்கி போடக்கூடிய மெம்பர் கமிட்டியில ஒரு மெம்பரா உருவமைச்சிருக்காங்க.
அப்போ அரசாங்கத்தினுடைய பணியை எடுத்துக்கிட்டு அவர் தனி நீதிபதியாக விசாரணை செய்ய முடியாது, அதுவும் அவசர கதியாக இரவு செய்வது தவறுன்னு சொல்லிட்டு அங்க வாங்கிட்டோம். ஆனா நீதிமன்றம் அதை ஏத்துக்கல. ஆனா உச்ச நீதிமன்றம் போச்சு இதையெல்லாம் சொல்லி ஒழுங்கா மதுரை நீதிமன்றம் ஒழுங்கா செய்திருக்கணும், செய்யாததுனால நாங்க உத்தரவிடணும்னு சொல்லி இன்னைக்கு சிபிஐ போட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் அங்கேயே கேட்டாங்க, சிபிஐ தான் ஒழுங்கா பண்ணுவாங்களா அப்படின்னு. நிச்சயம் பண்ண மாட்டாங்க. ஆனா வேற வழி இல்லை. நமக்கு இந்திய நாட்டுல வேற என்ன இருக்கு? காவல்துறை இருக்கும், காவல்துறை செயல்படணும். இல்ல சிபிசிஐடி வேணும், சிபிசிஐடி ஒரு அங்கமான காவல்துறை ஒரு அங்கம் செய்ய மாட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் காவல்துறையுடைய ஒரு அங்கம் செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணோம்? நமக்கு வேற வழி இல்லை. ஒரு தனிப்பட்ட ஒரு விசாரணை குழுவோ சிபிஐயோ தேவை. அப்ப அதான் நம்ம கேட்டோம். அதனால அது கேட்டோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இது உதாரணமா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பற்றி சொல்லணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பேயடி கோட்டை, தஞ்சாவூர் பேயடி கோட்டை. அந்த பாலம் கட்டுறதுக்கு அது வேலை சிமெண்ட் இது போட்டிருக்காங்க, போடக்கூடாது போட்டிருக்காங்க. முன்னாள் ஆட்சியாளர்கள் அதற்காக அதனுடைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பண்ணி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் கொடுத்தோம். 6000 கோடி ரூபாய் ஊழல், 1 2 இல்ல 6000 கோடி ஊழல் இதெல்லாம் கொடுத்தோம். அதுக்கு வந்து ஐஐடி இன்ஜினியரிங் ஸ்கில் படைத்த ஐஐடியை ஆராய்ச்சி சொன்னாங்க. ஆராய்ந்து அவர்களும் சொல்லிவிட்டார்கள் இதிலே அவர் நடந்திருக்கு ஊழல். ஆனா இன்னி வரைக்கும் விசாரணை ஏன்னா அதிகார வர்க்கமோ அதற்கு உடனே ஆயிட்டாங்க. இதுதான் சொல்லுவாங்க. இந்த 6000 கோடி ரூபாய் யார் விட்டு போறோம்? நம்ம பணம் தான். நம்ம ஒவ்வொன்றுக்கும் வாங்கக்கூடிய சாக்லேட் எல்லாம் சரி, ஸ்லீப்பானாலும் சரி, இந்த டாக்ஸ் பணத்தை வைத்துதான் இவர்கள் ஆட்சியை நடத்த வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். இவர்களுடைய இதெல்லாம் நடக்கும். அந்த டாக்ஸ் பணத்தை தான் இப்படி விரைவு செய்திருக்காங்க. இந்த 6000 கோடியை நம்முடைய கடன் அடைத்திருக்கலாம். இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கூட ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. பிறக்க போற குழந்தைக்குள்ள, வைத்திருக்கிற குழந்தைக்குள்ள. அப்போ இந்த கடன் அடைக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு வீட்டுக்கு கடன் வாங்குறோம், ஒரு பிள்ளைக்கு படிப்புக்கு கடன் வாங்குறோம், அடைக்கணும். நமக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு அந்த காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடும்பமா உழைக்கிறோம், உழைச்சி கடன் அடைக்கிறோம். ஆனா அரசாங்கம் அதை பத்தி கவலைப்படுறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வளர்ச்சி திட்டம் என்கின்ற பேர்ல கடனை வாங்கிக்கிட்டே இருக்கும், அதை திருப்பி கட்ட வேண்டும். அதற்கான நிபுணத்துவம் கொண்ட மந்திரிகளை அமைக்கிறாங்களா? கிடையாது. பேரே சொல்லணும்னா நம்ம பிடிஆர் பழனிவேந்தராஜன் அவர்கள் கொஞ்சம் அனுபவப்பட்டவர். அவர் எப்படி செய்திருப்பார் எனக்கு தெரியாது, இருந்ததுன்னா செய்திருப்பார். பொருளாதாரத்துல பல அமைப்புகள்ல, பல வங்கிகள்ல, வெளிநாடுகள்லாம் பயணித்தவர்கள் செய்திருக்க கூடும். ஆனா அவர் நிக்க விட்டாங்களா? நிக்க விடல. ஏன்னா அவர்களுக்கு ஆதாயம் இல்லை, அவர் இருக்கிறதுனால அவர் இருந்தாங்க பாதிக்கும். அதனால எடுத்துருக்கு. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ எதை விரும்புகிறாயோ அதை தான் அடைவாங்க. இது இந்த வாக்கியத்தை யாரும் மாற்றவே முடியாது. நாம எதை விரும்புறோமோ அதை அடைவாங்க. நீ தான் ஓட்டு போடுவேன், நீ தான் பண்ணுவ. பாக்கியநகர்னு ஒரு தொகுதியில ஜெயலலிதா எடுத்துக்கிட்டார். 180 ஓட்டு வாங்கினார். இவங்க எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க தான் நம்ம இருந்தாலும் 180 ஓட்டு வாங்கினார். நம்ம ஒரு கடிதம் இருக்கு, யூ ஆர் நாட் ஒன்லி தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்பிள், ஐ அம் ஆல்சோ ரெப்ரசன்டேட்டிவ் எழுதுறாரு. நான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு 12 வருஷமா முடிக்கப்படாத மீனாபர் பாலத்துல 4 மாசத்துல முடிச்சிட்டோம். எவ்வளவு? 4 மாசம். இந்த 4 மாசத்துல முடிச்சு கொடுத்தவங்க மதுரை வாய் பாலத்தை போட்டுட்டு பண்ணாம இன்னைக்கு 23,000 கோடி ரூபாய் நஷ்டம். ஏன்னா அவங்க ஏற்கனவே கட்டுமான நிறுவனம் வாங்கி விட்டுறதுனால அவங்களுக்கு நீதிமன்றத்தில் போடலாம் காம்பன்சேஷன், அந்த கட்டளை எல்லாம் போட்டு வண்டி கூட அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு புதுசா டெண்டர் போட்டு புதுசா பண்ணலாம். நம்ம பண்ணணும். இப்படி நம்ம அதிகார வர்க்கம் நம்ம பணத்தை எல்லாம் வீணடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாத்திரை மருந்து வாங்குறத கூட நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு நீங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாய்கள் இருக்கிறது நிறைய வந்திருக்குன்னா அதுக்கு ராபிஸ் என்கிற ஊழல் சொல்றாங்க. 500 கோடி ரூபாய் ஊழல் கொடுத்துருக்காங்க. ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு மாற்றத்துக்கு இப்ப 888 கோடி ஊழல் பேப்பர்ல எல்லாம் பார்த்தோம். அப்ப இங்கதான் போய் முடியும். அதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு குற்றவாளியா இருக்கும்போது, ஜெயில இருக்கும்போது நம்ம மந்திரியா இருக்கக்கூடாது வழக்கு போட்டோம். ஜெயில இருக்கிறோம் நம்ம மந்திரியா இருக்கலாம். ஒரு குற்றவாளி சொல்லப்பட்டது, குற்றவாளி இல்லைன்னு சொல்லி வந்த பிறகு வாங்க
ஆனா குற்றவாளியா இருக்கும்போது மந்திரியை எடுக்கலாமான்னு போட்டோம். அது ஓடிச்சு பல்வேறு நிலைகளை கடந்து கடைசியா ஓகார் ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் வந்தபோது வெதர் யூ வாண்ட் பெயில் ஆர் ஜெயில் ஒரு வார்த்தை போட்டாரு. அப்பதான் அவரு ரிசைன் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் தான் இங்க உயர் நீதிமன்றம் கூட என்ன சொல்லிச்சு, நான் வழக்கு முடிக்கும் போது முதலமைச்சர் அவர்கள் மனசாட்சிப்படி முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த கவர்னர் வந்து என்ன பண்றாங்கன்னா காலையில பதவி நீக்கம் செய்யறாங்க, மறுபடியும் சாயந்தரம் அதை பின்னெடுக்கிறார். இதற்காக ஒரு வழக்கு போட்டு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் விசாரணைக்காக. அது ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு அதிகார வர்க்கம் ஒரு உத்தரவை போட்டதுன்னா அந்த உத்தரவை மாற்றத்துக்கோ திருத்தத்துக்கோ அந்த அதிகார வர்க்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. மறுபடியும் மேல்முறையீடு செய்து மேல் அதிகாரி, அதாவது கவர்னர் போட்டுட்டாரா நீதிமன்றம் தான் அதுக்கு மேல்முறையீடு செய்ய முடியும். கவர்னரா தன்னிச்சையா போட்ட உத்தரவை திருப்பி எடுக்கவோ மாற்றவோ செய்ய முடியாது. இதுதான் சட்டம். அதனால அந்த வழக்கு போட்டோம். அந்த வழக்கு இப்படி நாம பல்வேறு கட்டங்கள்ல நாம வம்பளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நீதிமன்றங்களும் பத்தாது, நீதிமன்றங்களோட செயல்பாடுகளும் மக்களுக்கு பத்தாது. சாதாரண மக்கள் வழக்கு போட்டா இன்னைக்கு சொத்துக்காக வழக்கு போட்டா அவங்க ஆயுஷே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொத்து வழக்கினுடைய தீர்ப்பே வருது இருக்கு. அப்ப அது யாருக்கு அனுபவிக்கிறதுக்கு? பாவம் நிறையா நடந்து போவோம். இதுக்கு அரசு சிந்திச்சு அரசுல இருக்கிறவங்க நீதிமன்றங்கள் பத்தாது என்றால் நீதிகள் வேணும், நம்ம செய்யணும். அதாவது விட்டு போன வழக்குகள் நீங்களே நடத்தலாம் சொல்றதுக்கு சொல்லியிருக்கேன். வழக்குகளை நீங்க நீதிமன்றங்களை நீங்கள் நடத்தலாம். அதுக்கு ஒரே ஒண்ணுதான், அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சாதாரண மனுதான், ஒன்றும் பெரிய ஒரு கபல சுற்ற மனு இல்லை. நீங்க ஒரு மனு ஏற்கனவே யாரும் போட்ட மனு நீங்க வாங்கினீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். எப்படி ஒரு டைபிஸ்ட் இல்ல நீதிமன்றத்துக்கு பக்கத்துல போனீங்க ஒரு டைபிஸ்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கு அந்த அளவுக்கு அனுபவசாலி டைபிஸ்ட்கள் இருக்காங்க. வழக்கை நீங்களே தாக்கல் செய்யணும். வழக்கை தாக்கல் செய்வதில் வழக்கறிஞர்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா நோட்டீஸ் ஆகிறார், எதிராளிக்கு பதில் கொடுக்க நோட்டீஸ் உத்தரவு எழுதப்படும். அந்த உத்தரவு விட்ட பிறகு அவங்க வராங்களா இல்லையா 90 நாள் அவகாசம். அதான் சட்டம். இது தெரியாத நீதிபதிக்கும் தெரியாது. ஏன்னா நீதிபதி ஒரு வழக்கு பார்க்கலாம், அவரு 100 வழக்கு பார்க்கலாம். அதாவது நீதிபதிக்கும் அது தெரியாது. நாம தான் எடுத்து சொல்லலாம், ஐயா 90 நாள் முடிஞ்சு போச்சு, 100வது நாள் வந்துருச்சு, காலக்கெடு முடிஞ்சு போச்சு சட்டத்தின் பிரகாரம் சொன்னாங்க. அப்போ அவரு எக்ஸ்பார்ட்டி வரலாம், பதில் மனு வரலாம். பதில் மனு வந்துருக்காக்கா அந்த பதில் மனு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ஆய்வு செய்து உங்க மனு ஆய்வு செய்து அதற்கப்புறம் வாதிடுறதுக்கு ட்ரையல் நடத்துறது. நீங்க விசாரணை கொண்டு உங்க விசாரணை, அவரு விசாரணைக்கு எதிராளிய கூண்டை ஏற்றி அவர் நீங்க அவருடைய சாட்சியை கொடுத்த பிறகு நீங்க கேள்வி கேட்கலாம் சாட்சியில இருந்து. அதனுடைய எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும், நீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ரெக்கார்டை பொறுத்து நீங்க ஆய்வு செய்து நீங்களே வாதிடணும். ஆனா அன்னைக்கு சொல்லதான் இன்னும் சொல்றேன், நீதிபதி யாருன்றது நமக்கு தேவையில்லை. யாரும் நமக்கு விரோதியா கூட இருக்கலாம். ஆனா உட்கார்ந்து சேர் தான் அதுக்கு உண்டான மரியாதை நமக்கு. அதனால எங்களை போன்றவங்க கூட எங்களோட சின்ன பசங்க உட்கார்ந்தா கூட மயிலாடு. ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடியா நம்ம நீதியை தான் நம்புறோம். அதனால மயிலாடு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த முறைப்படி ஒரு தன்மையா அது இல்லாம நமக்கு காரியம் ஆகணும். நாம போயிட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பெண்மையா எடுத்து சொல்லி, ஐயா நீங்க தவறு பண்றீங்க, இப்படி இல்லையா சட்டை இப்படி சொல்லுது அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லலாம். அதாவது நீ தப்பு பண்றியா இப்படிலாம் பண்ணக்கூடாது, நமக்கு பேச வேண்டிய அவசியம். நமக்கு காரியம் பச்சைக்குள்ள கையெழுத்து போட்டாலும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மேல்முறையீடு செய்து நம்ம தான் மாறிடும். அதனால தன்மையோடு நம்முடைய வாதங்களை ஒரு மரியாதை நிமித்தமா எடுத்து வைத்து நிச்சயம் வாதிடலாம். வழக்கறிஞர்கள் தேவையில்லை. அதுவும் பொதுநல வழக்குனாக்கா இன்னும் நிறைய பேர் ஆட்சி சமூக ஆர்வலர்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு உண்டான தஸ்தாவேஜுகள் நீங்க முதல்ல சேகரிக்கணும், எவிடன்ஸ் சேகரிக்கணும். எவிடன்ஸ் இல்லாம நம்ம பொதுநல வழக்கு நம்ம சமூகத்துக்காக போறோம். இந்த பக்கம் 100% நியாயம் இருக்கலாம். ஆனா நீங்க கிட்ட சரியான எவிடன்ஸ் இல்லைன்னா நீதிமன்றத்தை நேரத்தை வீணடிச்சதுக்கு 10,000 ரூபாய் கட்டணம் 10 லட்சம் ரூபாய் கட்டணம். அதனால அதுக்கே நம்ம முறையா எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிக்கோங்க.
நம்ம 10 ரூபாய் இயக்கத்துல ஈரோடு ஐயா மாநாட்டில் நடந்திருக்கும் போது அங்க ஒரு நண்பர் அவர் என்கிட்ட போன் பண்ணி ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டார். அவருக்கு பல்வேறு குழப்ப விதியா சொன்னார். அவர் ஏற்கனவே 10 ரூபாய் இயக்கத்தினால ஒரு மனு கொடுத்துருக்காரு. நான் செயலாளர் அப்படின்னு மனு கொடுத்துருக்கேன். அவர் சொன்னேன், ஐயா இந்த வழக்கு நான் போடணும்னா 10 ரூபாய் இயக்கத்துடைய சார்பில் தான் வழக்கு போடணும். நீங்க வந்து மனு கொடுத்துருக்கு 10 ரூபாய் இயக்கத்தை லெட்டர் பார்க்கலாம். அப்போ அதனுடைய ஆக்ட் பிரகாரம் யார் அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுதான் வழக்கை நடத்த முடியும். உங்க பேர்ல நான் நடத்த முடியாது. அப்போ அவர் தான் வக்காலத்தை கேட்கணும். இந்த குறைபாடுகள் அதனால நீங்க எப்படி நடத்தணும்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கொடுத்து அவர் கலந்து ஆலோசிச்சு வந்து இல்லைங்க என் பேர்ல போடுங்க, ஆனா 10 ரூபாய் இயக்கம் போடுங்க, அது கண்டிப்பா போடுறோம். அது அபிடவிட்ல நம்ம அதை உறுதிமொழி பண்றதுல நான் இந்த செயலாளர், நான் இந்த கட்சியில இருக்கேன், நான் இந்த அமைப்பில் இருக்கேன், அதெல்லாம் நம்ம குறிப்பிடணும். ஆனா வழக்கு போடுறது யார் போடுறோம்? அப்புறம் அவரு மனு அவர் கலெக்டருக்கு அந்த ரெஜிஸ்டர் பத்திரப்பதிவு, ஏன்னா 1857 கட்டப்பட்ட ஒரு கட்டணம், அதை இடிச்சுட்டு 200 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு பண்ணி புதிய பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு அலுவலகம் பண்ணலாம். அவருடைய கோரிக்கை என்னன்னா அது இடிக்கக்கூடாது. இவ்வளவுதான் கோரிக்கை. ஏற்கனவே அது இடிக்கி 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரெனோவேட்டும் பண்ணியிருக்காங்க, சீரமைப்பும் செய்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை இடிச்சுட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அவர் குறிப்பிடுவார். அது பக்கத்துல இல்லாம ஸ்கூல் இருக்கு, சின்ன 10 அடி ரோடு, அதுல பள்ளிக்கூடங்கள் இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு, இவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும். பார்க்கிங் ஸ்பேஸ் கிடையாது. இதுதான் இதை வந்து அப்புறம் அவருக்கு நான் சொல்லி அதுக்கப்புறம் டைப் பண்ண சொல்லி பொதுவாக மனு கொடுக்க சொல்லி அது ஒரு 15 நாள் காலக்கெடு கொடுங்க. இல்லைன்னா அன்னைக்கே வழக்கு போட்டோம்னா இங்கு காயத்துக்கு முன்னாடி வழக்கு கொடுக்காம நீங்க நாங்கள் வழக்கு போட்டா கேட்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தினேஷ்குமார் வந்து தாவேகா பிரச்சனையில கரூர்ல வழக்கு 10:10க்கு மனு போடுறாரு, போஸ்ட் அனுப்புறாரு, 12 மணிக்கு வழக்கு தாக்கல் பண்றாரு. அது அதிகாரம். ஆனா அந்த தவறுக்கு தான் பல குற்றங்கள் கொடுத்தது உச்சநீதிமன்றத்தில் போனவங்க. இது பெரும் தவறு. இந்த தவறுகள் சட்ட ரீதியான தவறு கூடாது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்க வாங்கிட்டாங்க, மனுவை வாங்கிட்டாங்க, அதனால நடவடிக்கை எடுக்கல, 1 நாள் 2 நாள் 3 நாள் பரவாயில்ல, அது உடனடியே போகணும். ஆனா அவங்க வாங்கினதுக்கான அத்தாட்சி அக்காது. இதெல்லாம் வச்சு இப்ப வழக்கு தாக்கல் செய்து நம்புறாங்க. அவனுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை விசாரணை பண்ணிக்கணும். இப்படிதான் முறைப்படி அவன் எல்லாத்தையும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு செய்யணும். அது போட்டோகிராஃபா கேட்டான். போட்டோகிராஃபா எடுத்து கொடுத்தாங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து விண்டோஸ் ஒரு போட்டோகிராஃப், அந்த பில்டிங் போட்டோகிராஃப், அந்த பில்டிங் ஏ ரெஜிஸ்டர். ஏன்னா ஏ ரெஜிஸ்டர் தெரியும் எந்த காலத்துல கட்டப்பட்டது செய்யப்பட்டதெல்லாம் விரும்புற மாட்டோம். 1857 கட்டிட்டு இப்போ கட்டிட்டு 1850 இங்கிலீஷ்கார கட்டத்தை சொல்லிட்டு அப்புறம் எதிராக அரசு வழக்கறிஞர் வருவாரு. அவர் வந்து அவங்க சொல்றதெல்லாம் போய் எப்பவுமே அவர் தான் பேசுவார். ஏன்னா அரசுக்கு சம்பளம் வாங்குறவர், அவர் அரசு சாதகமா பேசணும். அப்ப சொன்னான்னு வச்சுக்கோங்க, கத்தி நம்ம பக்கமே பாயும். 10,000 ரூபாய் கட்டணம் போது இல்லை 1 லட்சம் கட்டணம் போது. அதனால அதையும் ஜாக்கிரதையா அவர் குறிப்பிட்டு மனுவை சொல்லி அவருக்கு அதை வழக்கு. இப்படி நம்ம பொது நல வழக்குகள் வரும்போது நிறைய ஆக்கிரமிப்புகள். இப்போ கூட காந்திபுரத்துல ஒரு கடித வழக்கு கூட எடுத்துக்கோம், அரசாங்கம் பதில் கொடுத்துருக்கு. நாங்க பீரியாடிக்கலா செக் பண்றதுக்கு எங்ககிட்ட சட்டத்துல இடம் இல்லை. அந்த சட்டத்துல இடம் இருக்கு. 30 அடி ஆழமா எடுக்கணும்னா 30 அடி ஆழமா எடுக்கணும். 110 அடி ஆழம் எடுக்க முடியுமா? எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. ஆனா எடுக்க வச்சிருக்காங்க. இதற்கு இப்போ நம்ம வழக்கு போட்டு இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தையும் தலைமை அண்ணாமலை வழக்கு சமீபத்தில் அதையும் அண்ணாயில பாலியல் நடந்தது ஒரு குழந்தைக்கு. அதை வந்து அண்ணாமலை ஒரு பாஜக தலைவர், அதை விட முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஒரு IPS ஆபீசர், அவர் என்ன சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் தெரியுதுக்காக அந்த ஓட்டையில கூட்டாது யார் அந்த சார் ஓட்டை யாரும் இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, அவங்களுடைய காவல் ரெக்கார்ட் டேட்டா என்கிட்ட இருக்குன்றாங்க. நம்ம கிட்ட இருக்க எவிடன்ஸ் சட்டத்தின் பிரகாரம் அந்த விசாரணை செய்யக்கூடிய அதிகாரி கிட்ட கொடுக்க வேண்டியது நம்ம. ஏன்னா அப்பதான் உண்மையான குற்றவாளியை பிடிக்க முடியும், தவறான குற்றவாளியை பிடிக்க முடியாது. ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்க, பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கிறாரு, விசாரணை கமிஷனுக்கு விசாரணை நடத்தும் அதிகாரிகளுக்கு கொடுக்கணும். அப்போ என்னுடைய அமைப்பு தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்ந்த ஒரு மனு அளிக்கிறார். அவர் கூட்டு விசாரணை பண்ணுங்க, செக்ஷன் 41 கூட்டு விசாரணை. ஆனா உடனடியாக சரி நீதிமன்றத்தில் நம்ம 173 நம்ம போடலாம், பெட்டிஷன் போடலாம் நினைச்சுக்கிட்டே 2 மாசத்துல வழக்கே முடிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு கொடுத்துறாங்க. இப்போ நான் இந்த வழி சரி அதோட விட்டுதாங்க தீர்ப்பு கொடுத்த மறுநாள்
மறுபடியும் அவங்க மைக்ல சொன்னாரு 8:32 இவங்களோட பேசினாங்க, 8:43 பேசினாங்க, 8:52 இவங்களோட பேசினாங்க. அப்ப இந்த எவிடன்ஸ் எல்லாம் என்ன இடத்துக்கு எடுத்து கொடுக்குறாரு? அதனால ஒரு வழக்கு உயர் நீதிமன்றம் அதாவது விடுதலை சார் முடிஞ்சு போச்சு கிளற வேண்டாம், இங்க முடிச்சுட்டாங்க. உச்ச நீதிமன்றம் பப்ளிசிட்டி விளம்பரத்துக்காக போடப்பட்ட வழக்கு தான் தோணுது அப்படின்னு இப்போ ரிவ்யூ போடல. இது நம்ம நான் போடுறது எனக்கு அண்ணாமலை யார் மூஞ்சி கற்பாவளியாக தெரியாது, இது வரைக்கும் சந்தேகம். ஆனா நியாயம் மக்களுக்கு வெளியே தெரியணும், மக்களுக்கு உண்மை தெரியணும் என்ன நடந்தது. ஏன்னா நாளைக்கு நம்ம பெண் பிள்ளைகளுக்கும் இது போன்ற நிகழ்வுகள் இன்னைக்கு மேற்கொண்டு நடந்ததுன்னா இதுக்கெல்லாம் காரணம் சட்ட கடுமையான உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்றதான் நம்முடைய பிரச்சனை. அந்த உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாக்க இன்னைக்கு இது நடக்காது. ஆஸ்மாக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம், பல வழக்குகள் போராடிக்கிட்டு நீதிமன்றம் பாலிசி சொல்லுது ஒதுக்கிடுது. ஆனா அரசாங்கமும் குடியை கெடுத்தோம், அந்த குடியை கெடுக்கிற வேலையை அரசாங்கமே செய்து வேதனைக்குரிய விஷயம். எது குடியை கெடுக்க சொல்றாங்களோ அந்த அரசாங்கம் குடியை கெடுக்கிற வேலையை செய்யும். என்ன நியாயம்? அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாக்கா அந்த வருடக்கூடிய கச்சராய நகரத்துல கடலூர் மாவட்டத்தில் கச்சராய நகரத்துல அந்த கிராமத்துல ஒரே ஒரு ஆண்மகன் இல்லை, குடியாக அத்தனை ஆண்மகன்களை இறந்துட்டாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பெண்மணிகள் தான் வளர்ந்து சமுதாயத்துல நம்ம எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இது எல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு. ஏதோ அங்க நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க நடக்குது, எது வீட்டுக்காரங்க நடக்குது, யாருக்கும் நடக்குது, எனக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நாளைக்கு நிச்சயம் நமக்கே பாதிப்பு. ஹெல்மெட் போடுறதுக்கு காவல்துறை விழுந்து விழுந்து நம்மளை தேடி தேடி குடிக்கிறாங்க, தனிமனிதனுடைய பாதுகாப்பு. ஆனா அதுக்காக தேடி தேடி குடிக்கும் போது இப்ப ஏற்பட்ட சமூக பிரச்சனைகளுக்கு காவல்துறை நேர்மையாக உண்மையா செய்தாங்க சந்தேகத்துக்குரியதா. ஆம்ஸ்டாக் கொலை வழக்காகட்டும், ஜெயலலிதா மரணமாகட்டும், இதுவரைக்கும் பல கோடி ரூபாய் செலவு பண்றதுதான் மிச்சமே ஒழிய உண்மை தன்மை தெரியவில்லை. ஆறுமுகசாமி கமிஷன் என்ன பண்ணாரு, எந்ததுக்கு ஆட்சி, அவர் எவ்வளவு கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி முன்னாள் நீதிபதி ரகுபதி கமிஷன் அதே மாதிரி அமைச்சாங்க. தலைமை செயலகம் இன்னைக்கு மருத்துவமனையா இருக்க தலைமை செயலகத்தை கட்டக்கூடாது ஜெயலலிதா காலத்துல அவர் செலவு செய்து பல கோடி ரூபாய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம். இதெல்லாம் செய்யக்கூடியது மக்களுக்கு தெரிவிப்பது, மக்களை பாதுகாப்பது. ஏன்னா நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு கூட அத்தனை பேர் மக்கள் சுதந்திர போராட்டத்துக்கு போராட்டம் வெறும் 2 லட்சம் மக்கள் தான் போராட்டம். அது போன்றதான் நீங்க சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டு சமூகத்திற்காக வெறும் என் குடும்பம் மட்டும் இல்லாம இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இந்த சமூகம் நல்லா இருக்கா நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கேன், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கும், என்னுடைய குழந்தைகள் நல்லா இருந்தா வருங்கால சந்ததி நல்லா இருக்கும்ன்ற ஒரு பெரும் நோக்கத்துடன் உங்கள் நேரத்தையும் உங்கள் பணத்தையும் வீணடித்து அல்ல வீணடிக்கவில்லை, உண்மையான சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் காப்பி பார்க்காம, நீங்கள் தான் தேர்வுஜீகள், நீங்கள் தான் சுபாஷ் சந்திர போஸ். ஒவ்வொருத்தரும் அவங்களும் அப்படி நினைச்சவங்களாம். அந்த அடிப்படையில் நீங்களும் இருக்கீங்க. இதை மேல மேல வளர்த்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆக்டை உபயோகப்படுத்தி வெளிப்படைத்தன்மை கொண்டு எல்லா சட்டங்களும் வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு செயல்பாட்டில் நீங்க செய்கிற செயல்பாடுகளுக்கு உங்களுடைய உண்மை தன்மைக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு அரணாக இங்கே இருக்கும் விஸ்வராஜா அவருடைய நிர்வாகிகளும் உங்களுக்காக நிச்சயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்வார்கள் என்பதை உறுதி கூறி உங்களை மேலும் மேலும் உங்கள் பணியை ஆற்றுங்கள். நிச்சயம் நம் சமுதாயம் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கும். நன்றி கூறுகிறேன். அதாவது எப்படி மாற்றி வந்து பாக்குறாங்க, ஏன்னா கால்ஸ் அவ்வளவு வந்துருக்கு, முடியல, நேரம் பத்தல. அதாவது குழு காலையில 7:30 மணிக்கு ஆபீஸ் தனி அலுவலகம் இருக்கு. ஒரு 9:30 வரைக்கும் அங்க இருந்து அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு 10 மணிக்கு கோவிலுக்கு போனா நைட்டு 9 மணிக்கு. அதுக்கப்புறமா உட்காந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திருக்கு சமூகம். முடியல, ஏன்னா மனிதன் 24 மணி நேரம் தான் இறைவன் கொடுத்துருக்கான், என்ன பண்றது, இருந்தாலும் விட மாட்டேன். உங்களுடைய செல் நம்பர் கொடுத்துருக்காரு, செல் நம்பர் வாட்ஸ்அப் ஒண்ணுதான். ஆனா எப்பவுமே வாட்ஸ்அப்ல எந்த டைம்லாம் மெசேஜ் இருக்கு, கூப்பிடுறதுலாம் மதியம் வேலை கூப்பிடுவேன். எனக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு போன் எடுத்து என்னுடைய கைபேசி வந்து 9840
879 98 408 50 879. என் பேர் என்ன தம்பி? போன கூடுதலை 1 மணிக்கு உட்காந்து சொல்றது